139 சட்டமன்ற தொகுதிகளில் 60 லட்சம் மக்களை சந்தித்ததில் அதிமுக அடுத்த ஆண்டு ஆட்சி அமைப்பது உறுதி என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நிகழ்ந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தது அதிமுக என்றும் கூறினார். 139 சட்டமன்ற தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மக்களை நான் சந்தித்துவிட்டு இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலே இருக்கிறேன். நான் சென்ற இடமெல்லாம் இங்கே எப்படி திருக்கோயிலூர் ரிஷிவந்தத்தில் இருக்கின்ற நம்முடைய கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் குடிக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி அதே போல் அனைத்து இடங்களிலும் நான் பார்க்க முடியுது. கிராமத்திலே குறிப்பிடுவார்கள், விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள். நான் எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய எழுச்சியை பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிதாக விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு பல ஆண்டுகளாக நீங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே புதிய மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஒரு மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டு குறுகிய காலத்திலே இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே உடைய மாவட்ட செயலாளருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே எங்கே ஒன்று புதிய மாவட்டம் தோற்றுவித்த அதே சூழ்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வேண்டும் என்று கேட்டீர்கள், அதையும் நாங்கள் கொடுத்தோம்.